ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. கடந்த ஒரு வருட காலம் கடவுள் கிருபையாக எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. கம்பெனியில் என்னுடைய இன்ஜினியர் என்னுடைய கிரேடை குறைக்கிறதுக்கு வேண்டி முயற்சி பண்ணார். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு கிரேட் அதிகமாக தந்து என்னை மானித்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் போதுமானவராக இருந்தார். இந்த வருஷத்திலே ஆரம்ப நாட்களிலே என் தகப்பனாரை நான் எழுந்த போனதும் கர்த்தர் என்னை வழிநடத்தின நாட்களை நினைத்து நான் உள்ளத்தின் சந்தோஷப்படுகிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த லைசன்ஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள முடியாது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் அடியனுடைய குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். வேலையில்லாத சூழ்நிலையிலும் ஒரு குறைவின்றி கிருபையாய் நடத்தின கர்த்தருக்கே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என் வாழ்க்கையிலே நல்ல முறையில் வழிநடத்தினார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கிருபையினால் இந்த தேசத்தில் என்னை 20 ஆண்டுகிட்ட என்னை தேவன் பாதுகாத்து வந்தார். இந்த தேசத்தில் எனக்கு ரட்சிப்பு தந்தார். நான் சம்பாதிக்கவே வந்தேன். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு சம்பாதித்து தந்தார். அது ஒன்றே என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நான் ஜீவிக்கும் நாளெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான சார்ஜா சபை எனக்கு தாய் தகப்பன் மாதிரி என்னை தேற்றி பாதுகாத்து வந்தது. அநேக சகோதரர்கள், சபை மூப்பர்கள், சபை போதகர்கள் எனக்கு துணையாக இருந்து என்னை தேற்றினார்கள். எனக்கு வேதம்னு தெரியாத அளவுக்கு எனக்கு இருந்தது. எனக்கு படிக்க தெரியாத அளவா எனக்கு இருந்தோம். எனக்கு அருமையான சகோதரர்கள் தாமஸ் சகோதரனும் பிரபு சகோதரனும் எனக்கு வேதத்தை நன்றாக இப்படி தான் வாசிக்கணும் என எனக்கு போதித்து எனக்கு விளங்க செய்தார்கள். நான் இப்போது அம்மா பெரிய வேதத்தை படித்து தெரிஞ்சால் அதிகமாக அறிவாளி தான் அது படிப்பாங்கன்னு நான் நினச்சேன். எனக்கு இந்த குறைஞ்ச படிப்புக்காரனுக்கு இவ்வளோ ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து வேதத்தை படிக்க எனக்கு உற்சாகப்படுத்த தேவனுக்கு கோடானு கோடி நன்றி. எனக்கு வாரந்தோறும் போதித்து வேதத்து மூலம் நல்ல ஞானத்தை கொடுத்த அருமையான போதகருக்கு கோடானு கோடி நன்றி. இந்த சபை மூப்பர்களுக்கு நன்றி. நானும் என் மனைவி பலவனமாக இருந்த போதும் என் தேவன் என் சுகத்தை தந்து இந்த ஆலயத்தில் மீண்டும் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்த சுகத்துக்கு நன்றி. இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட அனைவரோடும் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குடும்ப ரட்சிப்புக்காக ஒவ்வொரு ஜெபிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். நான் கேன்சல் செஞ்சு போகிறேன். நான் சம்பாதித்து எடுத்து போகவில்லை. நான் ரட்சிப்பு தான் சம்பாதித்து எடுத்து போகிறேன். அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். ஏசப்பா நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2009 எனக்கு அபார்ஷன் ஆச்சு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 years குழந்தை இல்லாமல் இருந்தோம். அப்போது ஆண்டவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். 2010 நியூ இயர் சர்வீஸோட ரெட்டிப்பான நன்மை தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்புறம் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார். கர்த்தர் தாம் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி 2010 ஜாஷ்வா என்ற மகனையும் 2012 ஜானட் என்ற மகளையும் தந்தார். இந்த வருடத்திலே கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீட்டையும் தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்து குடும்பத்திலேருந்து எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இங்கே ஒரு அழைப்பு என்னை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இங்கே அழைத்து என்னை இங்கே ரட்சிக்கப்பட்ட வச்சார். அப்போ என் மகளுக்கு திருமணம் நடக்குமா அது ஒரு கனவு என்பது போல இருந்தது. ஆனால் இங்கே வந்தபாடு எனக்கு போதகரும் சபை சகோதரர்களும் எனக்கு ஜெபிக்கவும் ஜெபந்தான் ஜெயம் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால ஜெபிச்சு கண்ணீரால் ஜெபிச்சு என் மகளுக்கு ஒரு எளிய முறையில் கூட இல்லை, எல்லாரும் பாராட்டுறபடி வியக்கத்தக்க வகையில் என் மகளுக்கு கர்த்தர் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். இப்போ மகளும் மருமகனும் இங்கு தான் வேலையில் இருக்கிறார்கள். மகளுடைய பிரெக்னன்சியில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. அதற்காகவும் நானும் வேலை தேடி இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவும் ஜெபித்து கொள்ளும்படி சேர்த்துக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் நேற்று எல்லைனுக்கு போயிருந்தேன். பின்ன நான் கண்மூடி 27ஆம் தேதி நான் கண்மூடி ஜெபிச்சேன். நேற்று 4 மணிக்கு விடிஞ்சு எனக்கு எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஏசப்பா கண் மூடி நான் ஜெபிக்கிற நேரம் அவரை கண்டேன். அவர் மின்னுக்கு போ என்ன சொல்கிறார், நீ மின்னுக்கு போ, நான் பின்னால் வரேன். கண் மூடி ஜெபிச்சு ஏசப்பா என் காரியமெல்லாம் நீங்கள் சந்திக்கணும். அதே போல் எனக்கு எல்லாம் சிரிப்போடு எல்லாம் சந்திச்சு என்னை வழி நடத்தின ஏசப்பாவுக்கு கோடான கோடி சொந்தரும். நான் என்ன செய்வேன், நான் இங்கே 28 வருஷம் இந்த ஊரில் இருக்கேன் தனிமரமாக. எனக்கு ஏசப்பா ஒரு
தெரியாமல் இருந்தேன், சபை தெரியாமல் இருந்தேன். ஒரு சகோதரர் தான் எனக்கு இந்த மாதிரி என்ன ஒரு வழிகாட்டினாங்க. அதே போல் இந்த சபைக்கு வந்தேன், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு. ஏசப்பாவை நான் கண்மூடி தேவிச்சா அவரை நோக்கி பார்க்குறேன். சுகம் இல்லாமல் ஒரு மாதம் இருந்தேன், படுத்திருக்க நேரம் அவர் வெளிச்சம் என் முகத்துக்கு வந்துச்சு. ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி அவருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். எங்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் எங்களுக்கு பரத்திலிருந்து ஈவாக சந்தித்து தந்தார். அது மட்டுமல்ல, நாங்கள் பலவீனப்பட்ட நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு புது பலனை தந்தார். எங்கள் வயதான ஊரில் இருக்கிறதான வயதான பெற்றோர்களோடு கர்த்தருடைய கரம் பூரணமாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியானே தேசத்திலே குடும்ப ஆச்சரிய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுக்க எங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய பிஸ்னஸ்லேயும் கர்த்தர் நன்மையான சொல்ல முடியாத நன்மையான ஈவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நல்லா நான் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையின் போது நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் பார்க்க செய்தார். அந்த பிரச்சனையிலேருந்து அது விடுபடியதாட்டு ஒரு தரிசனம் எனக்கு காட்டினார். ஆனாலும் அந்த பிரச்சனை எனக்கு தீரலை. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது அந்த பிரச்சனை இன்னும் மாறலைன்னு சொன்னாங்க. நான் வந்து வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட சமத்துல பின்னும் கேட்டேன். ஆண்டவர் ஒரு வசனம் தந்தார். அந்த தரிசனம் ஒருபோதும் போய் சொல்லாது, அது காலதாமதம் போல இருந்தாலும் அது தாமதிக்காதுன்ட்டு கர்த்தரை என்னை தேற்றினார். அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நேரத்தில் அது எனக்கு வாய்ப்பு செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. தேவன் எங்களை கூட இந்த சாட்சியானதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். விசேஷமாக ஒரு வீடு கட்டி முடிக்க உதவி செய்தார். என் பெற்றோர்கள் இந்த தேசத்துக்கு வரவும் ரட்சிக்கப்படும் தேவன் கிருபை செய்தார். தேவன் எங்களோட வாழ்க்கையில் பாராட்ட எண்ண முடியாத அதிசயங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் போதுமானவராக இருந்தார். குறிப்பாக குடும்பத்துக்கு நான் எந்த ஒரு பிரோஜனம் இல்லாதவனாக இருந்தேன். கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி என்னை பிரோஜனம் உள்ள பாத்திரமாக தந்திருக்கிறாங்க. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டில் என்னோட கம்பெனியில் என்னுடைய பலவீனம் வந்தது. கர்த்தர் தோட பெரியான கிருபையினால சுகத்தை கொடுத்தார். குறிப்பாக இந்த சபையின் சகோதர ஐக்கியம் என்னை அநேக வேலை என்னை தாங்கியது, பலப்படுத்தியது, என்னை விசாரிக்க முடியாது செய்தது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்தில் அடியாளுங்கு வேலைக்காக மிகவும் பிரயாசித்து ஒரு ஸ்கூலில் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் என்னுடைய கணவரின் அண்ணனுக்கு மிகவும் ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஆபரேஷனில் பயங்கரமான கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மரண தருவாயில் இருந்தார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் ஹோப் இல்லை என்று சொன்ன நிலைமையில் நாங்கள் சபையாக இன்னும் தனிப்பட்ட விசேஷமாக எல்லாரிடமும் குழுவாக எல்லாம் ஜெபித்தோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அடியானுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனை இந்த இடத்துல சாட்சியாய் வைத்திருக்கிறபடிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கடந்த நாட்களில் எல்லாம் என்னையும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். போக்கிலும் வரத்திலும் நல்ல பாதுகாப்பை தந்தார். அதுபோல சுகபல ஜீவனை தந்தார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்ற உறுதியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல காத்தார். என் தாயாரோட பலவீனத்தின் மத்தியில் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க கடவுள் பலன் கொடுத்துட்டு இருக்கார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் கடவுள் எனக்கு லைசன்ஸ் எடுக்கவும் கிருபை செய்தார். அதே போல் எல்லா ஃப்ரைடே சர்வீஸும் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தது லாஸ்ட் இயர். பட் இந்த வருஷம் காட் எனக்கு எல்லா ஃப்ரைடே சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட டெசிக்னேஷனை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அது ஒரு மைனர் சர்ஜரின்னு சொன்னாங்க. பட் ஆனால் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருந்தது. பட் ஆனால் காட் எல்லா வித காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்தையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி சர்ஜரி நல்லபடியாக நடக்க ஹெல்ப் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த ஒரு வருட காலமாக சுகபத்திரமாக பாதுகாத்தார். எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் போதுமானவராக இருந்தால் வரக்கூடிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் அடியனை இம்மட்டும் போதுமானவராக இருந்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவர். ஏசாயா 49:23 சொன்னது போல கர்த்தர் காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னது போல கர்த்தர் இந்த வருடம் நான் கழிந்த நாட்களில் இருக்கும்போது கடனாளியாக இருந்தேன். ஆனால் கர்த்தர் கடனெல்லாம் தீர்த்து இந்த வருடம் எக்ரிமெண்ட் மறுபடியாக போனஸாக வரும் கிருபை செய்தார். போனஸ் வாங்க கிருபை செய்தார் மற்றும் சம்பள உயர்வையும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. முந்தின வேலையிலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணி இந்த வேலை நான் எல்லா மனுஷங்களும் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு UAE இல்லை வேறு அப்ராட் வேலை செய்யணுன்ட்டு.
ஆனால் நாக்ரி மூலமாக கர்த்தரே எனக்கு பார்த்து கொடுத்தார். பிரைஸ் லார்ட். அண்ட் 2 weeks பிஃபோர் பிரதர் மெசேஜ் இதே தான் கொடுத்தார்.